வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தை பற்றியது. அதாவது ஜாதகர் வந்து எனக்கு குழந்தை பிறக்குமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ அவங்க கேட்ட நேரத்துக்கு போட்ட ஜாமக்கோள் பிரசனம் இது. திற உதயமாக இருக்குது. ஸ்தும்பத்தில் உதயம், 6ல் கவிப்பு, 5ல் குரு, அப்புறம் வந்து 6 10ல் இருக்குது. உதயாதிபதினு சொல்கிற சனி வந்து உதயத்திலே இருக்குது. 5ல் குருங்கும்போது குழந்தை பற்றிய கேள்வியாக வருது. அவங்கள பற்றிய கேள்வி, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்வி வருது. இப்போ கவிப்பு 5ல் இருக்க குருவை கவிக்குது, 6ஆம் இடத்தை கவிக்குது. ஸோ கவிப்பு ரெண்டு விஷயம் செய்யும். ஒன்று ஒரு கிரகத்தை கவிக்கும், ஒரு பாவத்தை கவிக்கும். அப்போது குருவை கவிக்குது, 6ஆம் இடத்தை கவிக்குது. சரி, 6 குடையவன் எங்கே இருக்கா அப்படி பார்த்தோம்னா 6 வந்து கடகமாக வருது. கடகத்தின் அதிபதி சந்திரன் இங்கே விருச்சகத்தில் நீசத்தில் இருக்குது, 6 இடத்துல இருக்குது. அப்போது 6 இடம் நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லும். நம்ம கடந்த கால விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டும். அப்படி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல இருக்க குருவை கவிக்கிறனால அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இப்போதைக்கு இல்லை அப்படின்றத சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 6 அவங்களுக்கு ஸ்திர உதயத்துலேருந்து 6ல் கவிப்பு இருக்கு இல்லையா. அப்போது நீண்ட நாளாக வயிற்று சம்பந்தமான உங்களுக்கு உபாதை நோய் இருக்கணும். ஏன்னா 6 குடையவன் 6 இடத்துல 10ல் வந்து நீசமாக இருக்குது. அப்போது 6 கூடிய பாவம் வந்து வயிறையும் குறிக்கும், நோயையும் குறிக்கும். அப்போ 6ஆம் இடத்துலேயே கவிப்பு இருக்குது. அப்போது உங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதை உங்களுக்கு இருக்குது. அது வந்து நீண்ட நாளாக இருக்குது. அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேணும்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நம்பருக்கு. நன்றி, வணக்கம்.